இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஒம்மால. இங்கே பாருங்க, அதான் அந்த பிளேஸ். நீங்க எங்க போறீங்க? ஆணி கொடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்குவாட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னாங்க, ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டுங்க. எங்கே தெரியுங்களா? நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ கூட ட்ரெண்டிங் ஆச்சு ஒம்மால அப்படின்வாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து ஒம்மால கிடையாது, ஓமலா. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா கிட்டேங்க, ஒரு பார்டர் கிட்ட தான் நம்ம போகிறோம். மேட்டுப்பாளையத்தில் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்புறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தா இங்கே பனியெல்லாம் இருக்கிறதுனால நான் இருட்டான மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மூணே நல்லா தெரியுது சூப்பராக, அந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு அங்கே 7 மணிக்கு நம்ம சஜித் ப்ரோ அங்கே வர சொல்லியிருக்காரு. அங்கேருந்து அப்படியே நம்ம போனால் 8 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். ஓகே, பார்க்கலாம். நம்ம ஸ்குவாட் அவ்வளோதாங்க. நம்ம அன்னூர் தாண்டி போயிட்டுருக்கோம். சஜித் ப்ரோ நம்ம ரெகுலராக நிற்கிற டீ ஸ்பாட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்னாரு. வந்தனம் பேக்கரி. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோண்டா. ஆமாங்க, ஹோண்டா ரைடர்ஸ் எல்லாம் ரைடாக போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போகணுங்க ரைடு. இதான் ரைடருக்கு உண்டான ரெஸ்பெக்டே இதான். சூப்பராக போகிறாங்கள, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 39 திருப்பூர்லேருந்து வராங்க. ஓகே, போகலாம், நம்ம போகலாம். ஓகேங்க, நம்ம சஜித் ப்ரோ வந்துட்டார். நம்ம ஒரு சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோண்டா ரைடர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஓகே ப்ரோ, நாங்கள் வந்து அப்படியே ஓமலா போகிறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சுங்க. சரி, ஓகே ப்ரோ, போய்ட்டாரோ, பாய். ஓகே ஸ்குவாட், அவ்வளோதான், நம்ம எல்லாம் வந்தாச்சு. ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்மளதான் தனியாக பார்த்தா குட்டியே ஒன்று இருக்குது நம்ம வண்டி. அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஒரு வண்டியாக லைனாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக லீட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சஜித்துக்கு பின்னாடி நம்ம, முன்னாடி ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸ் மட்டும்தான். பின்னாடி அட்வென்ச்சர் தான் வராங்க. இதில் நான் மட்டும்தான் குட்டி அஸ்கி வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, காமெடியாக இருக்குங்க. நான் என்ன நினச்சாவே. நம்ம இந்த டைம் ரூட்டு எந்த பக்கம் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வனபத்ர காளியம்மன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட் வழியாக தான் போகிறோம். அந்த பக்கம் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல, அட்வென்ச்சரிங்காக இருக்குன்னு சொன்னார் நம்ம சஜித்து. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்கிறதுனால கொலை மாசாக இருக்குங்க. நம்மளோட அதில் குட்டி எலி மாதிரி தான் இருக்குது நம்ம அஸ்கி, அதோட கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளையே மதித்து கூப்பிட்ருக்காங்கல்ல, அதுக்காக வச்சு நம்ம போகணுங்க. ஸ்குவாட் இங்கே பாருங்கள், எல்லாமே நம்மளை தாங்க பார்க்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக அட்வென்ச்சராக வந்துட்டுருக்கு. சென்டர் நம்மளை பார்க்குறதுனால எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னடா இவன் வித்தியாசமாக இருக்கே, வண்டி வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. நமக்கு பின்னாடி ஒரு 4 அட்வென்ச்சர், முன்னாடி ஒரு 6ன்னு நினைக்கிறேங்க. 2, 4, 6, நம்ம 7வது வண்டி. 9, 10, 11, பின்னாடி மொத்தம் 3 வண்டி பக்கம் வருதுங்க. நல்லாயிருக்கு. A few moments later. ஸ்குவாட் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போக ஆரம்பித்தாச்சு. இங்கே பாருங்கள், லைனாக போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குங்க. 11 பைக்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க போகிறதுக்கு. அட்வென்ச்சர் கூட இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோங்க. மற்றபடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய பேர் நாங்கள் போயிருக்கோம். ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர். நம்மளோடது மட்டும்தான் ஸ்க்ராம்லர். நல்லாயிருக்கு இந்த மூமெண்ட்டும். பைக்கு தனித்தனியாக போனால் ஒரு மதிப்பு இருக்காதுங்க. அதே இந்த மாதிரி ஒரு கூட்டமாக போச்சுன்னா அதோட ரியாக்ஷனே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுதாங்க பைக்கர்ஸோட வேல்யூ எப்பயுமே அப்படி தான். தனியாக போனால் அதோட மதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு கூட்டமாக போச்சுன்னு வச்சுங்க, ஒரு 5 செகண்டாச்சும் நம்மளை பார்ப்பாங்க. அதுதாங்க
வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீலு, வேறு லெவல். A few moments later. லைனாக அப்படி வண்டியில் ஓரம் கட்டியாச்சு, சும்மா ஷார்ட்ஸ் எடுக்கலான்ட்டு. அப்படியே கிளம்ப வேண்டியதாக லைனாக ஒரு வண்டியே கிளம்பி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே கிளம்பலாம். நம்ம வண்டி ஃப்ளாகில் குத்தி ரெடியாக இருக்குது. நம்ம ஷஜித் அங்கே இருக்கார் முன்னாடி. ஓகே, இது என்னென்னா கொஞ்சம் அட்வென்ச்சரிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 10 கிலோமீட்ரு. ஸோ அப்படியே அட்வென்ச்சரிங் பண்ணிவிட்டு போகலாம். ஸ்குவாட் அவ்வளோதாங்க, ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நம்ம கேங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். நம்ம ஷஜித் தான் லீடிங் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு முன்னாடி. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இருந்தது அப்படியே முன்னாடி வந்து இப்போ 3வது இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ 2வது இடத்துல வந்து நிற்கிறோம். நம்ம வந்துட்டாங்களா எல்லாம் இன்னும் தெரியல. 1 hour later. ஓ, எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல நம்ம ஆஃப் ரோடு. நம்ம பிரேக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது, ஸ்லிப் ஆயிருமோன்ட்டு. ஐயோ, முன்னாடி போயா பைத்தியம். ட்ரைபேட் இல்லை. என்னது? ஆமாம், ஏன் எங்கே வைக்கிறது? எந்த கல்லை வச்சு வீடியோ இது பண்ணிட்டு? அந்த கல்லையா? ஆமாம், உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா நான் இங்கேருந்து வீடியோ கவர் பண்ணுவேன். எடுத்துக்கோ. நம்மளை தண்ணிக்குள்ளே நடக்க வச்சிட்டாங்க. ஃபேண்ட்டு போச்சு. இதெல்லாம் தேவைதானா கோபி? நம்ம வண்டி போகுமான்னு தெரியல. செல் எடுத்துகிட்டு வந்துரு. A few moments later. ஓகே ஸ்குவாட், அவ்வளோதாங்க, சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல. சஜித் தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பின்னாடி தான் நம்ம போக போகிறோம். லைனாக பாருங்கள், ஃபுல் அட்வென்ச்சர் தான். எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அட்வென்ச்சர்ஸுங்க. நடுவில் பார்த்தா நம்ம அஸ்கி நிற்கிது குட்டியாக. எல்லாத்துக்கும் பெரிய பெருசாக இருக்குது, நம்மளது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தனியாக நிற்கிது இந்த வண்டி. ஆனால் இருந்தாலும் ஈக்குவல் கொடுத்து போகுதுங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். ஒரு வண்டியே கிளம்பலாங்க. அவ்வளோதான் ஸ்குவாட். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ என்ன வியூ பாயிண்ட்டு எனக்கு சரியாக தெரியல. மேலே போயிட்டு பார்க்கலாம் இருங்க. நம்ம சஜித் கிட்ட கேட்டால் தான் தெரியுது என்ன வியூ பாயிண்ட்டுன்ட்டு. போகிற வழின்னு சொன்னார் இந்த வியூ பாயிண்ட்டு. பார்க்கலாம் என்னன்ட்டு. ரூட்டே பாருங்கள், செம்மையாக இருக்குது. செமையாக இருக்குங்க ரூட்டு. ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் கூப்பிட்டு போகிறானே, எங்கடா போகிறோம் சஜித்து?
2 கிலோமீட்டர்ன்ட்டு உன் பாட்டு போயிட்டே கிடக்குறான். என்ன ரோடு கருமண்டா இது. அங்கே பாருங்க ஃபுல்லாக டீலா. இது என்னடா ரோடு அப்பா. அட்வென்ச்சரிங்ட்டு நம்மளே வச்சு அட்வென்ச்சரிங் பண்ணுறான் பாருங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம அவ்வளோதாங்க, இங்கெல்லாம் முடிச்சாச்சு. வியூ பாயிண்ட் எல்லாம் இங்கே சூப்பராக ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புறோங்க. அடுத்தது ஓமலா தான் போகிறோம். போகிற வழி எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக அட்வென்ச்சரிங் தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, இப்போ அப்படியே லைன் பை லைன் 1 by 1 அப்படியே கிளம்பலாம். அங்கே பாருங்கள் அட்வென்ச்சரிங். ரூட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஓ ஏறப்ப ஈஸியாக ஏறலாம், இறக்கத்தில் தான் வண்டி செத்துச்சு. அதோட ஸ்லோவாக தான் இறங்கணுங்க. இங்கே தெரியுதுங்களா எப்படி இருக்குன்ட்டு. விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், வண்டி அங்கே போய் கிடப்போம் அந்த லாஸ்ட்டில். ஸ்குவாட், நம்ம ஓமலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தா ஒம்மலா. ஓகேங்களா, இப்படி தான் போகணுன்னாங்க. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து என்ன ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இல்லை 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஒம்மால. இங்கே பாருங்க, அதான் அந்த பிளேஸ். அவ்வளோ ஸ்குவாடை நம்ம ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், அதனால தான் அந்த ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளால் ஓட்ட முடியுமா ஆஃப் ரோடு? ஓட்டலாம், நம்ம வண்டி நான் ஓடாதான் என்ன பையக்குள்ள ஓடும் அதெல்லாம். ஸோ நம்ம வண்டி அப்படியே ஏற்றுவோம். பாருங்க அசால்ட்டாக போகுது. ஃபஸ்ட்டு கியர் தான், இறங்குறப்ப தான் சாணி வந்துடும், ஏறுறத கூட ஈஸியாக ஏறிடலாம். வா ஓ சாமி, வேறு லெவலில் இருக்குங்க அட்வென்ச்சரிங் இந்த டைம் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? செம. நம்ம ரீல்ஸில் பார்க்குற இடத்துக்கு வந்தாச்சு. வாவ், ஓகேங்க, வந்துட்டோம். நம்ம ஒம்மாலன்னு சொல்கிற பிளேஸுக்கு வந்தாச்சு. பாருங்க சூப்பராக இருக்குது. நம்ம வந்தது ஒரு மதியான டைம் மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, காற்று தான் அடிக்குதுங்க, நல்லா இருக்குது. ஆனால் இயர்லி மார்னிங் ஒரு 7 o'clock அந்த மாதிரி வந்திருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நல்லா தான் இருக்குங்க. குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே கொண்டு வரும்போது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கே கொண்டு வந்துடணும். ஏன்னா இங்கே காடாக தான் இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இங்கே தான் நம்ம தான் சாப்பிட்டுக்கணும். ஒரு வண்டியாக தான் வந்துட்டுருக்கு லைன் பை லைனாக. ஓகே, இங்கே பாருங்கள் நம்ம அட்வென்ச்சர்லாம் இருக்குது. நம்ம அஸ்கி அங்கே நிற்கிறாரு. ஸ்குவாட் அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பியாச்சு. ஸ்பாட்லாம் பார்த்துலாம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம சாப்பிட்டு இன்னொரு ஸ்பாட் இருக்குன்னாங்க, அங்கே போகலாம். ஏறுறப்ப அழகாக ஏறிட்டோம், இறங்குறப்ப தான் தெரிய போகுது உண்மையான அட்வென்ச்சர்னா என்னன்ட்டு. சாணி வரப்போகுதுங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அவர் ஃபஸ்ட்டு இறங்கிட்டோங்க.
ஓகே, அடுத்து நம்ம அப்படியே இறங்க வேண்டியதான். நம்மளுது அசால்ட்டாக இறங்கிருச்சு. சூப்பர். சூப்பராக இறங்கிருச்சுங்க நம்ம வண்டி. அடுத்த ஒரு இன்னும் திணற போகுது. ஓகே ஸ்குவாட், நம்ம கிளம்பலாம். அவ்வளோதான். இங்கே பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆஃப் ரோடிங் தான் வேறு லெவல் இருக்குங்க. தனியெல்லாம் வந்தால் விழுந்தானா தூக்குறது கூட ஆள் இருக்காது. இந்த மாதிரி கேங்காக வந்தால் தான் பிரச்சனை இருக்காது. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. முடிச்சுட்டு எல்லாம் அவங்க வாட்டு கிளம்புறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம கை கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே கிளம்புறோம். அப்படியே ஆன் த வேல அவங்க பிரிஞ்சு அவங்க அப்படியே கோயம்புத்தூர் போயிடுவாங்க. நம்ம அப்படியே மேட்டுப்பாளையம் போய்ட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே திருப்பூர் போக வேண்டியதாங்க. ஓகே, இந்த லாக் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.